சேலம் வெட்டியூர் பகுதியில் அகிம்சை வெற்றி கழகத்தின் மாநில தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் சேலம் வெட்டியூர் பகுதியில் நடைபெற்றது. அகிம்சை வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் காந்தியவாதி காந்தி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சேலம் மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி, மாநில செயலாளர் குமார், மாநில பொதுச் செயலாளர் அம்ஜத் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலரும் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அகிம்சை வெற்றி கழகத்தின் மூலமாக கடந்த ஜனவரி 2026 ஜனவரி மாதத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடி ஐயா அவர்களின் அனுமதி பெற்று தமிழகம் முழுவதும் நாங்கள் பரப்புரை செய்து வருகிறோம். வாக்கு சேகரித்து பரப்புரை செய்து வருகிறோம். இன்னும் கடந்த 27/2/2026 அன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபேட்டையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி வாக்கு சேகரித்து மக்களை ஒன்று திரட்டினோம். அதன் பிறகு மார்ச் 1ஆம் தேதி கடலூர் மாவட்டம் கும்பராட்சி தொகுதி ஒன்றியத்தில் அங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் பாண்டியன் தலைமையில் எங்களுடைய பரப்புரையை ஏற்று பரப்புரை செய்து அங்கு அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் இந்த மாதம் சென்னையில் ஒரு தாம்பரத்தில் உள்ள இடத்தில் பொது மண்டபத்தில் பரப்புரை ஏற்று அங்கு கட்சிக்கு அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க தொடர்ந்து எங்களுடைய அகிம்சை வெற்றி கழகத்தின் சகோதர சகோதரிகள் பொறுப்பாளர்களையும் தலைமை ஏற்று தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து பரப்புரை செய்து வாக்கு சேகரித்து வருகிறோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஒப்புணை கூறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஏற்கனவே அண்ணன் அவர்களை பார்த்து கேட்டிருந்தோம். அண்ணன் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருந்தார். அதன் தலைமையில் நாங்கள் அகிம்சை வெற்றி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று 29/3/2026 ஜங்ஷன் ரெட்டிப்பட்டி சேலம் மாவட்டத்தில் இந்த அருமையான நேரத்தில் பரப்புரை ஏற்று எங்களுடைய மாநில தேர்தல் குழு ஆணையத்தின் மூலமாக எங்கள் கட்சி நிர்வாகத்தின் மூலம் சிறந்த முறையில் ஆலோசனை கூட்டம் நடத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி விட்டு வழி நம்ம செய்ய வேலையை நல்லபடியாக செய்வோம். கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். நான் சீட்டுக்காக நோட்டுக்காக வரல, அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கணுங்கிற குறிக்கோள்ல வரும். நீங்க ஓட் பேக்னு பார்த்தா மக்கள் என்னோட மக்கள் தான். நாங்க ஆந்திராவில் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி இல்ல, நாங்க இந்திய குடிமகன், தமிழ்நாட்டை சார்ந்த தமிழன். நாங்க தமிழன். அவரை மாதிரி நாங்க ஆந்திராவில் ஆட்சி பிடிச்ச முக ஸ்டாலின் ஆட்சி எல்லாம் கிடையாது. அவங்க தாத்தா வந்தாரு, ஸ்டாலின் வந்தாரு, கலைஞர் வந்தாரு, அப்படிலாம் கிடையாது. நாங்க தமிழ்நாட்டுக்காரங்க, பச்சை தமிழன் எடப்பாடியார். அவருக்காக எல்லாம் ஓட்டு போடணும் வன்மையாக கண்டிப்பா நாங்க போறோம் என்பதற்காக நாங்க எங்கள் கட்சியின் மூலமாக மாநில தலைவர் தளபதி வடிவேல் அவர்களும், மகளிரணி தலைவி கவிதா அவர்களும், மாநில துணைத் தலைவர் நிவாஸ் அவர்களும், மாநில பொதுச் செயலாளர் ரஞ்சன் அவர்களும், மாநில செயலாளர் குமார் அவர்களும் மற்றும் எங்களது மாவட்ட நிர்வாகிகள், தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையிலும் வருகின்ற தேர்தலில் பெருவாரியான வித்தியாசத்தில் தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலர பாடுபடுவோம் என்று எங்களது உரையை தெரிவித்துக் கொள்கிறேன்.